ஸ்டாப் ரிவர்சிங் யுவர் லைஃப், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் அண்ட் see how life worksன்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை சுற்றி நடக்கிற பீப்புளை வச்சு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் சரௌண்டிங்லேயே வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் நடந்துச்சு அச்சோ அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணாமல் ரியாலிட்டி அதுதான், அது நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றது நீங்கள் நினைக்கணும். ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு டிஸ்டன் டேட்டோட பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன், 2 hours சம்திங் வந்து பாட்காஸ்ட். ஸோ அதில் அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, என்னோட த யங்கஸ்ட் பீப்புள்ஸ் இந்த 17லேருந்து 25-30 வரைக்கும் இருக்கிற பீப்புள் தான் ரிச்சஸ்ட் பர்சன் என்னோட அப்படின்னு சொல்லும்போது அவர் 5 செகண்ட் கேப் விடுவார். எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா சொல்கிறாங்க, இவ்வளோ thousands and thousands of crores வச்சுட்டு இருக்காரு, என்னோட நீங்கள் தான் ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருப்பார். அவர் கேட்குறாரு, எதனால அப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து நான் உயிரோட தரேன், ஆனால் இவ்வளோ காசு கொடு, உன்னோட மொத்த சொத்தும் கொடுனா நான் கொடுக்கறதுக்கு தயார், ஆனால் எங்கள் அப்பா திருப்பி வர மாட்டார். அதுதான் அவர் சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா இருக்காங்க, பட் யூ ஆர் நாட் லுக்கிங் ஃபார் தெம். நீங்க வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இல்லாத போது நீங்க வந்து இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்றது முட்டாள்தனம். இப்போ நான் வந்து இப்போ அவர் கிருஷ்ணன் சொல்றாரு, நான் இப்போ எவ்வளவு வேணாலும் கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், ஆனா எங்க அப்பா வர மாட்டேன். தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத்ல. ஸோ லைஃப் வந்து ஒரு அப்பா பேரண்ட்ஸ் நம்ம மேலே இருக்கிறவங்க போய் தான் ஆகும், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க அப்படியே அதுதான் லைஃப். ஒருத்தராக போயிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸில் கொண்டு போனோம்னா வி ஆர் த ஹாப்பியஸ்ட் பீப்புள். அவர் சொல்கிறாரு, அவர் என்னன்றாருன்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறோம்னா, நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு பொண்ணை ஸ்கூலில் பார்க்குறோம் இல்லை காலேஜில் பார்க்குறோம், யாரோ ஒரு பையனோ பொண்ணோ அவங்க மேலே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லை வந்தது, அவங்க மேலே ஃபுல்லாக நம்ம கேரை கொடுத்துட்றோம். ஃபுல்லாக அவதான் எல்லாம் லவ்னு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் எடுத்துவாங்க. என்ன அம்மா வேறு பிறக்கலனாலும் என்ன வேற ஒரு அம்மாவோட பையன் அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஓகே. பட் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து அவங்க மேலே அவ்வளோ கேர் வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே. அவங்க இல்லைனா அவங்க இல்லைனா போக முடியாது, அவங்க இல்லைனா பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலே கேர் வச்சுட்டால அவங்க இல்லை அப்படி சப்போஸ் போயிடுறாங்க, பிரேக்கப் ஆகிடுது, ஃப்ரெண்ட்ஸ் வேணாம்னு சொல்லி போயிடும்போது நமக்கு என்ன ஆகுனா எல்லாமே வர ஆரம்பிக்கும். டிப்ரெஷன், சேட்னஸ், லோன்லினஸ், அப்புறம் என்ன சூசைட் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். லவ் ஃபெயிலர்லாம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து வாழ்க்கையே அவ்வளோதான் சொல்லி தாடி வளர்க்குறது இது பண்ணுறது, அதுக்குன்னு சொல்லியே வருஷக்கணக்காக டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு 25-26 அந்த மாதிரி ஏஜ் ஆகிட்ட அப்புறம் மேரேஜ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒய்ஃப்னு வருவாங்க, அவங்க மேலே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருவாங்க. ஓகே நம்மளுக்கு ஒய்ஃப்னு ஒருத்தர் வந்துட்டு அவன் மேலே நம்ம லவ் காட்டணும்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்க மேலே அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு 30-40s அந்த ஏஜ் தொட்டுட்டு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம பேரண்ட்ஸ் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்பாவும் இப்படியே எல்லாருமே வந்து 70-60 நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் தான் எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க, நானும் ப்ரே பண்ணுறது தான். பட் த ஹார்ஷஸ்ட் ட்ரூத் இஸ், த ரியாலிட்டி இஸ், அது நடக்கிறது நிறைய பேர் நம்ம சொல்ல முடியாது. 30லயும் இருக்கலாம், 35லயும் இருக்கலாம், 70லயும் இருக்கலாம், 90லயும் இருக்கலாம், எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. தட்ஸ் த ரியாலிட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்றது தான் முக்கியம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்பை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லவ் இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏஜ் தான். நம்ம கூட இப்போ 30னா அவங்களும் 30, 28, 27 அந்த மாதிரி இருப்பாங்க. 50னா 45, 47 அந்த ஏஜ் நம்ம கூட இருப்பாங்க. மோஸ்ட் ரேர்லி தான் இருக்காத ஸ்டேஜ். பட் ஆப்போசிட்டா நம்ம பண்ணிட்டு போது லைக் ஒரு பொண்ணு மேல, அதுக்கப்புறம் ஒய்ஃப் மேல, அதுக்கப்புறம் குழந்தை மேலன்னு சொல்லும்போது இப்படி நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா, லைக் நம்ம அப்பா அம்மா இல்லாத போது நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது, எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணலையா, எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணலையா. இஃப் யூ ஹேவ் சம்திங், டூ சம்திங். அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கா, 8,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம், நாளைக்கு நீ சம்பாரிச்சிக்க தான் போகிறேன். பட் அவங்களோட ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு சொல்லி வீண் செலவு, அவங்க தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, அது அப்படி சொல்ல வரல. பட் அவங்களோட ஹாப்பினஸ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரணும். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட கூட பேசியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தேன்னா, நான் எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சேனோ ஒரு 2 விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணாததால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் நல்லா தான் சம்பாதிச்சாரு, காரு அதில் தான் போவாங்க. பட் என்னன்னா சொந்த காருன்னு ஒரு இல்லை. அவங்க அம்மா என்னன்னா, என் பையனோட காருன்னு ஒன்று இருக்கணும், நீ ஓட்டணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, எனக்கு பண்ணாதுக்கு காரு அதான் நம்ம ரெண்ட் வாங்கி கொடுத்துருவோமே. அவங்க நம்ம மாதத்தில் 4 டைம் 5 டைம் வெளில போவாங்களாம், அந்த டைம் மட்டும் கார் வாங்குற மாதிரி இருக்கும், பேலன்ஸ் டைம் வீட்டில் தான் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே விட்டாங்க. இப்போது அவர் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, எங்கள் அம்மா அப்பா கேட்கும்போது நான் வாங்கிட்டு இருக்கலாம், அது ஒன்று தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாகவே இருந்துச்சு, பட் நான் பண்ணலை, எனக்கு அதுதான் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் லைஃப்ன்றது என்ன, உங்களுக்கு லைஃப்ன்றது என்ன, நான் எப்படி இருக்கணும், நான் என்னவா இருக்கணும், வாட் இஸ் யுவர் ஒய், வாட் இஸ் யுவர் வாட், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணுங்க. நான் எப்படி வாழணும், நான் என்ன பண்ணணும், எதுனா இருக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் நான் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பிளானாக பண்ண ஆரம்பிங்க. லைக் இப்படி நான் பார்த்துக்கணும், இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய பிக்கஸ்ட் திங்கே ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பேரண்ட்ஸ். உங்ககிட்ட காசு இருக்கணும்னு மட்டும் கிடையாது, ஈவன் லஞ்ச் டைமில், டின்னர் டைமில் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க, அவங்கள சிரிக்க வைங்க, அவங்க கூட பேசுங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து
சொல்யூஷனே வேறு எதுவுமே கிடையாது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் மணி யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் தெம். இஃப் யூ ஹேவ் மணி யூ கேன் ஆல்சோ ஸ்பெண்ட் டைம் வித். ரெண்டுத்துமே ஒன்று தான், வேறு ஒரு வித்தியாசமே கிடையாது. நான் எங்கள் அம்மா இது இல்லை, ஐபிஎல் பார்க்குறதுல என்ன யூஸ்? 3 மாதம் என்ன எதுக்கு? அது உட்காந்து அந்த டைமில் சரி ஓகே உங்களுக்கு அவ்வளோ இதுனா யார் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சான்றது பார்த்தா மட்டும் போதாதா? அந்த டைம் உட்காந்து உங்கள் அம்மா போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமே. அவங்க அங்கேயோ உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் உட்காந்து டிவி இல்லைனா ஃபோனில் இப்படியே பார்க்குறது என்ன யூஸ்? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் டெய்லி 1/2 hour to 1 hour எங்கள் அம்மா கிட்ட ஜாலியாக பேசிடுவேன், நல்லா சிரிக்க வைப்பேன், அடித்து சண்டை போட்டு சாவேன், எதனா ஒன்று பண்ணுவேன், சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் வந்து அவங்க அம்மா இருந்துட்டு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணார். லைக் எங்கள் அம்மா என்கிட்ட அப்பயே பேசுன்னு சொன்னாங்க, என் கூட இருந்து சாப்பிடுன்னு சொன்னாங்க, நான் பண்ணலை, இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது எங்கள் அம்மா இல்லைன்ற போது கூப்பிடும்போது பண்ணாதது உன் முட்டாள்தனம். இப்போ வந்து ஃபீல் பண்ணி எனக்கு வந்து அந்த டைம் வந்து சிம்பத்தியே தோணாது. அவன் என்ன பண்ணான்றது பார்ப்பேன். இப்போது அவன் இங்கே ஊரில் இல்லை வெளியில் இருக்கானா ஓகே பாவம் அப்படின்னு நினைக்கலாம். உட்காந்து கேம் விளையாடிட்டு டைம் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது இட்ஸ் யூ ஆர் ப்ராப்ளம், நீ தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பு தான் நான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸ்டாப் ரிவர்சிங் யுவர் லைஃப். இப்போ நீங்கள் லவ்வே பண்ணாலும் 1 மணி நேரம் அங்கே தரதுக்கு 20 நிமிஷம் அங்கே தாங்க, மிச்சம் 40 நிமிஷம் உங்கள் வீட்டில் தாங்க. அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்லா வச்சு. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து நான் பண்ணலையேன்னு சொல்லி அந்த ரிக்ரெட்டில் வராதிங்க. ரிக்ரெட் தான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம தமிழ் சினிமாலேருந்து எடுத்துக்கோங்களேன், எஸ்கே சிவகார்த்திகனோட அப்பா இல்லைன்றது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. யூடியூப்பில் வந்து இந்த மேவரிக் அவர் வீடியோ பார்த்து தான் ரொம்ப இதாச்சு. லைக் அவங்க அப்பா இறந்துட்டு அப்புறம் தான் அவர் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் அப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியல, இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெளியில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவர் சொல்லும் போது எனக்கு ஓகே லைஃப்ன்றது நம்ம வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றது புரிய ஆரம்பிச்சு. இப்போ இந்த வீடியோ எது பண்ணனா, முந்தானத்து ஒரு பையன் அது சொன்னனால தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. நம்ம வந்து இப்படி திருப்பிட்டு இருக்கோம். இது யார் இது பண்ணி விட்டான்னு தெரியும். இந்த மூவிஸ்லாம் பார்த்தது தான், அந்த பொண்ணு கூட சுற்றுறது, பசங்க கூட சுற்றுறது, ட்ரிப்ஸ்லாம் போனால் தான் ஹாப்பினஸ். ஒய் கான்ட் யூ கோ ட்ரிப் வித் யுவர் பேரண்ட்ஸ்? அப்பா அம்மா கூட ஏன் போக மாட்டீங்க? ஜஸ்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தாட் தரணும், ஓகே கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே கரெக்டு தான் இது உங்களுக்கு புரியணும். நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்தாலே போதும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம் வித் ராங் பர்சன்ஸ். 2 பேர் தான் ரொம்ப 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 முக்கியமானவங்க இந்த ஏஜில். பேரண்ட்ஸ், டோன்ட் மிஸ் தெம். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.